सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 42. ஸ்ரீ சாய்நாதர் மோட்சமடைதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். ஓம்கார வடிவம் கொண்டவரும் தாராள குணமும் கொடையும் மிக்கவருமான சத்குரு தேவே, உமக்கு என்னுடைய வணக்கங்கள். கோதாவரி நதிக்கரையிலே உலாவுபவரும் கோவணம் அணிந்தவரும் பிரம்மாவின் அவதாரமாகவே தோன்றுபவருமான சத்குருவே, உமக்கு என்னுடைய வணக்கங்கள். ஆதரவற்றோர், ஏழைகள் மற்றும் பலவீனர்களை தன்னுடைய பாதங்களில் சரணமடைய செய்து இந்த உலக நதியை கடப்பதற்கான சரியான பாதையை காட்டும் சாய்பாபா தன் பக்தர்களின் எல்லா ஆசைகளையும் விருப்பங்களையும் தீர்மானங்களையும் நிறைவேற்றும் கற்பக விருட்சம் ஆவார். இதுவே சாய்பாபாவின் அவதாரத்தின் நோக்கமாகும். அலி முகமதுவின் வீட்டிலே வைக்கப்பட்டிருந்த சாய்பாபா பகவானின் சிலை நீரிலே மூழ்கடிக்கப்படுவது எவ்வாறு அமானுஷ்யமாக தடுக்கப்பட்டது மற்றும் அந்த சிலை எவ்வாறு பாதுகாப்பாக ஹேமத் மந்தினுடைய வீட்டை சென்றடைந்தது என்பதை முந்தைய அத்தியாயம் விரிவாக விவரித்துள்ளது. அதே போல ஸ்ரீ பாலா சாஹேப் தேவ் அவர்களுக்கு கனவிலே தரிசனம் கிடைத்து ஞானேஸ்வரியை பாராயணம் செய்ய வேண்டும் என்ற அவருடைய ஆசை அவருக்கு தெளிவான அனுமதி அளிக்கப்பட்டதன் மூலம் நிறைவேற்றப்பட்ட இனிய கதையும் உண்டு. இந்த கதைகளின் சாராம்சம் என்னவென்றால், குருவின் அருள் ஒளியால் வாழ்க்கை பிரகாசிக்கும் போது உலகியல் அச்சங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பக்தர்களுக்கு முக்தியின் கதவுகள் சிரமமின்றி திறக்கும். வாழ்க்கையின் துக்கங்கள் அனைத்தும் குருவின் அருளால் உன்னத ஆனந்தமாக மாறும். சத்குருவின் திருவடிகளை இடைவிடாது நினைப்பதால் எல்லா தடைகளும் அழிக்கப்படுகின்றன. மரணத்திற்கு மரணம் வருகின்றது. உலகின் துயரங்கள் அனைத்தும் மறக்கப்படுகின்றன. எனவே கேட்போர் அனைவரும் சாய் சமர்த்தரின் லீலைகளை விவரிக்கும் இந்த கதைகளை நமது நன்மைக்காக கேட்பதால் நம் அனைவரின் வாழ்க்கையும் தூய்மையாகவும் புனிதமாகவும் மாறும். இந்த அத்தியாயத்திலே சாய்பாபாவின் தனித்துவமான ஆளுமையை நாம் விவரிப்போம். அவருடைய முன் கோபம் மற்றும் மிகவும் சாந்தமான இயல்பு ஆகிய இந்த முரண்பட்ட குணங்களை பற்றி நாம் விவரிப்போம். இதுவரை நீங்கள் பாபாவின் நடத்தையை குணத்தையும் முழு கவனத்துடன் கேட்டீர்கள். அது போலவே இப்போது பாபாவின் தேக தியாக கதையையும் முழு கவனத்துடன் கேளுங்கள். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக பாபாவின் துணையை பெற்றிருந்த ஷிரடி மக்கள் அனைவரும் உண்மையிலேயே பெரும் பாக்கியசாலிகள். அவருடைய அருகாமையிலே அவர்கள் அளவற்ற மகிழ்ச்சியை கண்டார்கள். 1840ஆம் ஆண்டு தட்சிணாயன மாதத்தினுடைய முதல் வளர்ப்பிறையிலே வரும் விஜயதசமி அன்று பகல் வேளையிலே பாபா தன்னுடைய உடலை துறந்தார். அதாவது 15 அக்டோபர் 1918. இஸ்லாமிய காலவரிசைப்படி மொஹரம் மாதத்தினுடைய 9வது நாளான படுகொலை இரவு அன்று நிகழ்ந்தது. இந்த நாள் மிகவும் புனிதமானதாகவும் தெய்வீகமானதாகவும் கருதப்படுகிறது. இது நபிகள் நாயகம் முகமது அவர்களின் மகள் பாத்திமாவினுடைய 2வது மகனான ஹசரத் ஹுசைன் படுகொலை செய்யப்படுவதற்கு முந்தைய இரவு ஆகும். இஸ்லாமிய பக்கீர்கள் இந்த இரவிலே ஒரு சடங்கை செய்கின்றார்கள். இந்த நாளினுடைய பிற்பகலிலே சாய்நாதர் தன்னுடைய தேக தியாகத்திற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டார். இந்த நாள் புத்த ஜெயந்தியாகவும் அமைந்தது. துறவிகள் தெய்வங்களினுடைய பிறந்த நாளான இந்த நாளை ஒரு மங்களகரமான நாளாக தேர்ந்தெடுக்கின்றனர். பாபா கௌதம புத்தரின் பிறந்த நாளை தன்னுடைய முக்தி தினமாக தேர்ந்தெடுத்தார். இந்து நாட்காட்டியின்படி இந்த நாளிலே சூரிய உதயம் தசமி திதியாக தொடங்கிய போதிலும் ஏகாதசி திதி மதியம் 12 மணிக்கு மேல் தொடங்கி இருந்தது. எனவே சாயிபாபா உண்மையிலே தன்னுடைய நிர்வாணத்திற்காக ஏகாதசி திதியையே தேர்ந்தெடுத்தார். இந்து நாட்காட்டியின்படி சூரிய உதயத்தின் திதியே அன்றைய திதியாக கருதப்படுகிறது. எனவே விஜயதசமி பாபாவின் முக்தி நாளாக கருதப்படுகிறது. மேலும் அன்று அவரது நினைவு நாளும் கொண்டாடப்படுகின்றது. பலியிடப்பட்ட இரவான செவ்வாய்க்கிழமை மிகவும் புகழ்பெற்ற மற்றும் புனிதமான நாளாகும். இந்த நாளில்தான் பாபா தன்னுடைய உயிர் ஒளியை தெய்வீக ஒளியுடன் இணைத்தார். இந்த நாள் துர்கா பூஜை பண்டிகையினுடைய நிறைவு நாளாகவும்
வட இந்தியாவிலும் கிழக்கு மாகாணமான வங்காளத்திலும் கொண்டாடப்பட்ட நாளாகவும் விளங்குகின்றது. 1838ஆம் ஆண்டு ஷாகாவினுடைய விஜயதசமி அன்று அந்தி சாயும் வேளையிலே பாபா புறப்படுவார் என்று கணித்திருந்தார். அவருடைய மறைவை முன் அறிவிக்கும் அந்த அசாதாரணமான லீலையை கேட்டு கேட்போர் பெரிதும் வியப்படைவார்கள். ஸ்ரீ சாயினுடைய ஞானத்தை அனைவரும் உணர்ந்து கொள்வார்கள். 1916ஆம் ஆண்டிலே வழக்கமான ரோந்து பணியை முடித்து திரும்பும் போது எல்லையை கடக்கும் வேளையிலே பாபா மாலையிலே ஒரு அற்புதமான லீலையை நிகழ்த்தினார். வானிலை எழும் பேரிரைச்சலையும் மின்னலின் சீற்றத்தையும் போல உக்கிரமான கோபம் நிறைந்த உரத்த குரலுடன் பாபா ஜமதக்கினியினுடைய உக்கிரமான வடிவத்தை எடுத்தார். அவர் தன்னுடைய நெற்றியிலிருந்து துணியை அகற்றினார். அவர் கஃப்னி, இடுப்பு துணி ஆகியவற்றை கழற்றி துணியிலே எறிந்தார். இதனால் துணி கடுமையாக பற்றி எரிந்தது. ஏற்கனவே பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த நெருப்பு பாபா அந்த ஆடைகளை வழங்கிய போது மேலும் தீவிரமடைந்தது. இந்த காட்சியை கண்டு பக்தர்கள் மிகுந்த கவலையடைந்தனர். இவையெல்லாம் மிகவும் திடீரென நடந்ததால் பாபாவின் மனதிலே என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. எல்லையை கடக்கும் அந்த மங்களகரமான தருணத்திலே பாபா எடுத்த அந்த உக்கிரமான உருவம் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. அந்த தீப்பிழம்பு ஒளியுடன் சுற்றிலும் பரவியது. அந்த ஒளியை விடவும் பாபாவின் முகத்திலே இருந்த பிரகாசம் மிகவும் கண்ணை பறித்தது. இதை கண்டு அவர் தன்னுடைய கண்களை மூடி முகத்தை திருப்பிக் கொண்டார். அந்த மகான் அளித்த இந்த ஆடை காணிக்கையை அக்னி தேவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். பாபாவின் இந்த ஜமதக்கினி அவதாரம் முழு நிர்வாண கோலத்திலே தோன்றியது. பாபாவின் இந்த வடிவத்தை கண்ட பக்தர்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டனர். பாபாவின் கண்கள் எரிந்து கொண்டிருக்கும் தணலை போல ஒளிர்ந்தன. கடும் கோபத்தால் அவருடைய கண்கள் இரத்தச் சிவப்பாக மாறின. கோபத்திலே, பாபா, நான் இந்துவா அல்லது முஸ்லிமா என்பதை இப்போது உன் மனதிலேயே தீர்மானித்துக்கொள் என்று கூறினார். நான் இந்துவா அல்லது முஸ்லிமா என்று பார். உன் மனதை முழுமையாக திருப்திப்படுத்திக்கொள். உன் சந்தேகங்களுக்கும் ஐயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வை என்று பாபா உரத்த குரலிலே முழங்கினார். இந்த காட்சியை கண்டதும் கூடியிருந்த அனைவரும் அதிர்ந்து போயினர். பாபா எப்படி அமைதி அடைவார் என்று அனைவரும் கவலைப்பட தொடங்கினர். இறுதியாக பாகோஜிபாய் ஷிண்டே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முன்வந்து பாபாவுக்கு கோவணம் அணிவித்தார். பாகோஜிபாய் ஷிண்டே கூறினார், பாபா, இன்று என்ன விசித்திரமான வழக்கத்தை கடைபிடிக்கின்றீர்கள்? இன்று விஜயதசமி, இது தசரா போன்ற ஒரு மங்களகரமான பண்டிகை. ஆனால் இதுவா உங்கள் அவதாரம்? இப்படி என்று கூறினார். தசாவதாரத்திற்காக நான் வரம்பை மீறுவதாக இதை கருதுங்கள். பாபா அதை தடியால் தரையிலே அடிக்க தொடங்கினார். இந்த முக்தி நிலையிலே பாபா துணிக்கருகிலே நின்றார். அது சாவடி நாள். சாவடி ஊர்வலம் எப்படி தொடங்கும் என்று பக்தர்கள் இப்போது கவலைப்பட்டனர். சாவடி ஊர்வலம் வழக்கமாக இரவு 9 மணிக்கு தொடங்கும். ஆனால் 10 மணி ஆகியும் பாபாவின் கோபம் தணியவில்லை. மஸ்ஜித் மாய் வளாகத்தினுடைய பல்வேறு இடங்களிலே கூடியிருந்த மக்கள் திகைத்து நின்றனர். இப்படியாக இரவு மணி 11 ஆனது. பாபாவின் கோபம் ஓரளவு தணிந்தது. பிறகு அவருக்கு புதிய கோவணம், புதிய கஃப்னி மற்றும் பிற ஆடைகள் அணிவிக்கப்பட்டன. சாவடி ஊர்வலத்திற்கான மணி அடிக்கப்பட்டது. அங்கிருந்த பக்தர்கள் ஆவலுடன் அமர்ந்திருந்தனர். அவர்கள் பல்லக்கை அலங்கரித்து ஊர்வலத்திற்காக அதை முற்றத்திற்கு கொண்டு வந்தனர். பின்னர் வெள்ளிக்கோள், விசிறி, பதாகை, குடை, கொடி முதலிய அரச சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஊர்வலம் சாவடியை நோக்கி சென்றது. இடி முழக்கம் போன்ற வானத்தை பிளக்கும் ஒரு கர்ஜனையை சாய்நாத் மகாராஜை வரவேற்றது. அந்த மாபெரும் கர்ஜனையினுடைய பிரம்மாண்டத்தையும் அதிசயத்தையும் எப்படி விவரிக்க முடியும்? எங்கும் நிறைந்திருந்த சூழல் மகிழ்ச்சியாலும் பரவசத்தாலும் நிறைந்திருந்தது. பிறகு பாபா ஒரு வெள்ளை துணியை எடுத்து தன்னுடைய நெற்றியிலே சுற்றி கொண்டார். அவர் தன் கையிலே சிலிம், புகையிலை மற்றும் ஒரு தடியை வைத்திருந்தார். இது அவர் சாவடிக்கு புறப்படுவதை குறித்தது. சிலர் குடைகளையும் சாமரங்களையும் விசிறிகளையும் ஏந்தியிருந்தனர். சிலர் மயில் இறகுகளுடன் தயாராகினர். சிலர் அப்தகிரியையும் மற்றொருவர் கருட கொடியையும் ஏந்தியிருந்தனர். காவலர்கள் தங்கள் தடிகளை ஏந்தியபடி ஊர்வலத்திற்கு தயாரானார்கள். இவ்வாறு தசரா பண்டிகையை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி வாழ்க்கை கடலை கடப்பதற்கு தசரா ஒரு மங்களகரமான நேரம் என்பதை பாபா தெளிவாக குறிப்பிட்டார். அதன் பிறகு ஷீரடி மக்கள் ஒரே ஒரு தசராவுக்காக மட்டுமே பாபாவின் அருகாமையை அனுபவிக்க முடிந்தது. அடுத்த தசரா அன்று பாபா தன்னுடைய உடலை பூமிக்கு அர்ப்பணித்தார். அவர் தசரா ஒரு மங்களகரமான நேரம் என்று தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அக்னி நாராயணனுக்கு உடல் ஆடைகளை அர்ப்பணிப்பதன் மூலம் அதன் நேரடி அனுபவத்தையும் அளித்தார்.
1918 ஆண்டிலே விஜயதசமி அன்று பாபா தன்னுடைய உடலை பூமிக்கு அர்ப்பணித்து தன்னுடைய ஆன்மாவை பரபிரம்மத்துடன் ஒன்றிணைத்தார். பாபா பிறப்பு என்னும் சமுத்திரத்திலிருந்து தாம் விடைபெறும் நாளாக தசராவை நிர்ணயித்திருந்தார். இதற்கு அவர் மற்றொரு சான்றையும் அளித்திருந்தார். இப்போது திடீரென்று அந்த லீலை நினைவு கூறுவதால் அதை இங்கே பகிர்கின்றேன். ஒரு முறை ஷீரடி கிராமத்தினுடைய பாட்டீலான ஸ்ரீ ராமச்சந்திர தாத்தா கோத்தை பாட்டீல் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். அவர் அந்த நோயால் நிலைகுலைந்து போனார். அந்த துயரத்தை அவரால் இனியும் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அவர் எல்லா மருந்துகளையும் முயன்று பார்த்தார். ஆனால் அந்த நோய் பலனளிக்கவில்லை. அவர் உயிர் பிழைப்பேன் என்ற நம்பிக்கையை இழந்திருந்தார். பாட்டீல் இந்த நோயால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார். அத்தகைய அமைதியற்ற மனநிலையிலே ஒரு நாள் நள்ளிரவிலே நோய்வாய்ப்பட்டிருந்த ராமச்சந்திர கோத்தைய பாட்டீலினுடைய தலையணைக்கு அருகிலே பாபா திடீரென்று தோன்றினார். பிறகு ராமச்சந்திர பாட்டீல் பாபாவின் பாதங்களை பற்றினார். மனம் தளர்ந்து மனம் உடைந்தவனாக அவர் பாபாவிடம், பாபா, நான் மிகுந்த துயரத்தில் இருக்கின்றேன், எனக்கு விரைவாக மரணம் வேண்டும் பாபா, நான் எப்போது இறப்பேன் என்று கேட்டார். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது, நான் இனி வாழ விரும்பவில்லை, எனக்கு மரணத்தை கூட ஏற்பதற்கு பயமில்லை, மரணம் விரைவிலே வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் என்றார். அப்போது கருணா சிந்துவான கருணாகரரான பாபா, கவலைப்பட வேண்டாம், உங்கள் பிரச்சனைகள் நீங்கிவிட்டன, இப்போது ஏன் நீங்கள் ஏமாற்றம் அடைகின்றீர்கள் என்று சொன்னார். அத்தியாயம் 42 ஸ்ரீ சாய்நாதர் மோட்சமடைதல் ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की